அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوابين ويحب المتطهرين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه الله من حيث لا يحتسب. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد வன்சில்ஹுல் மகாதல் முகர்ரப இந்தக யௌமல் கியாமா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்திலே சய்யிதுல் ஐயாம் நாட்களின் தலை சிறந்த நாளாக இருக்கிற வெள்ளிக்கிழமையிலே இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. நம்முடைய இந்த ரமதானை அல்லாஹ் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அவனால் திருப்தி கொள்ளப்பட்ட ரமதானாகவும், நம் இபாதத்தை அவனால் அங்கீகரிக்கப்பட்ட இபாதத்தாகவும் அல்லாஹ் அமைத்து கொடுப்பானாக. இதுபோன்ற பல ரமதான்களை நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. கடந்துவிட்ட நாட்களிலே, காலங்களிலே நாம் செய்த, கடந்த வருடங்களிலே நாம் நோற்ற ரமதானினுடைய நோன்புகளையும் இன்னபிற அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து சிறந்த பகலத்தை துன்யாவிலும் ஆகிராவிலும் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. உலகத்தில் வாழும் வரை நீண்டனுடைய ஆயிலை நோய் நொடி இல்லாமல் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் நசீபாக்குவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் பிரகாரம் வாழ்ந்து அந்த கலிமாவையே நம் வாழ்வின் கடைசி வார்த்தையாக மாற்றி நமக்கான சொர்க்கத்தின் இடத்தை இங்கிருந்து பார்த்த வண்ணம் சந்தோஷத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தினர் யாவருக்கும் அல்லாஹ் நசீபை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, ரமதானினுடைய நாட்கள் துவங்கியதை போன்று இருந்தது. முதலாவது 10 நிறைவடைய போகிறது. ரமதானினுடைய நடுப்பகுதிக்கு நாம் வர ஆயத்தப்பட்டு விட்டோம், நெருங்கிவிட்டோம். அருளுக்குரிய நாட்கள், ரஹ்மத்திற்குரிய நாட்கள் என்று பெருமானார் எந்த நாட்களை வரையறுத்து சொன்னார்களோ அந்த ரமதானின் முதல் 10 நாட்கள் நிறைவடைய போகிறது. இரண்டாவது 10 மக்ஃபிரத்தினுடைய, அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்கக்கூடிய நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுத்து சொன்ன நாட்களை நெருங்கி நிற்கிறோம். இந்த நேரத்திலே பாவ மன்னிப்பை பற்றி நாம் கடந்த காலங்களில் நாட்களில் செய்துவிட்ட தவறுகள், பிழைகளை குறித்து கொஞ்சம் நமக்கு நாமே நினைத்து பார்த்து வல்ல அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்பதற்கு உற்சாகத்தோடு தயாராக வேண்டிய நாட்கள். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர், தௌபா செய்யக்கூடியவர் 7 விதமான சிறப்பிற்கு தகுதி பெறுகிறார். அதற்கு முன்னால் நாம் ஒன்றை புரிந்து கொள்வோம். பாவம் செய்தவர்கள் மட்டுமே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது கிடையாது. நம் அந்தஸ்தையும் அல்லாஹுவோடு நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தையும் கூட்டிக் கொள்வதற்கான மிக முக்கியமான வழி இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். எனவேதான் நபிகள் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் 70 முறை அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறேன். சில அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது 100 முறை செய்கிறேன் என்று. இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா. 100 முறை அல்லாஹ்விடத்திலே நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நமக்கு ஒன்றை உணர்த்துகிறது. பாவமறியாத, பாவத்தின் பக்கம் ஒதுங்காத, அந்த சிந்தனையே இல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபாருக்கு இவ்வளவு தூரம் முக்கியம் கொடுத்தார்கள் என்றால், முக்கியத்துவம் தந்தார்கள் என்றால், நாம் எவ்வளவு தூரம் அதிலே கவனம் எடுக்க வேண்டும் என்பதை அது உணர்த்துகிறது.
எனவே பாவம் செய்தவர்கள் அல்லது செய்யக்கூடியவர்கள் மட்டுமே செய்ய வேண்டியது தௌபா, பாவ மன்னிப்பு என்பது கிடையாது. பாவ மன்னிப்பு என்பது பொதுவானது, அல்லாஹுவோடு நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவதற்கான வழியை கொடுக்கக்கூடியது என்பதை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்வோம். 7 விதமான பாக்கியத்தை அந்த மனிதர் பெறுகிறார். யார் இஸ்திக்ஃபார் அதிகம் செய்கிறாரோ, யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ, யார் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறாரோ 7 விதமான பாக்கியத்தை பெறுகிறார். முதல் பாக்கியம் என்ன தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவராக அவர் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் அங்கீகாரப்படுத்துகிறாங்க. குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஈன் அத்தவ்வாபுன். மனிதர்கள் என்றால் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நிகழக்கூடியது தான். ஆனால் அந்த மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், தனது பாவங்களை தவறுகளை நினைத்து வருந்தி தௌபா செய்யக்கூடியவர், அவரே மனிதர்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். அப்படி என்றால் பாவ மன்னிப்பின் வழியாக, நாம் அதிகப்படியாக இஸ்திக்ஃபார் செய்வதின் வழியாக மனிதர்களில் சிறந்தவர்கள் என்கின்ற பட்டியலிலே நம்மால் சேர முடிகிறது. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ ஒருத்தர் பாவ மன்னிப்பு கேட்டுறாரோ, அல்லாஹ்விடத்திலே கையை தூக்கி விடுகிறாரோ, அவர் பாவம் செய்யாதவரை போன்று மாறிவிடுகிறார். அத்தாயிபு மினஸ்ஸம் கமன் லா ஸம்பல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. எந்த ஒரு மனிதர் தௌபா செய்வாரோ அந்த மனிதரை அல்லாஹ் எப்படி மாற்றி விடுகிறான்? பாவம் செய்யாதவரை போன்று ஆக்கி விடுகிறான். நிறைய செஞ்சிருக்கலாம், பாவம் நிறைய தவறுகள் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கலாம். அவர் கண்ணால், காதால், கையால், இன்ன பிற செயல்களால் எப்போ பாவ மன்னிப்பு கேட்டுறாரோ அல்லாஹ் அவரை பாவம் செய்யாதவரை போன்று ஆக்கிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ரெண்டாவது. மூன்றாவது, அல்லாஹ்விற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் நம்முடைய தவறுகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு அவன்கிட்ட சரண்டர் ஆகிறோம் பாருங்க, அவன்கிட்ட மன்னிப்பை கேட்குற பாருங்க, அந்த நிமிடங்கள், அந்த நேரங்கள் அல்லாஹ்விற்கு வருகிற மகிழ்ச்சியை போன்று வேறு எப்பொழுதும் வருவதில்லை. ஹதீஸிலே வந்திருக்கிறது, லில்லாஹி அஷத்து ஃபர்ஹன் லி தௌபத்தி அஹதிக்கும். உங்களிலே ஒருவர் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ்விற்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பொருளை வச்சுருந்தீங்க, அதை தொலைச்சிட்டீங்க, தேடுறீங்க, தேடி தேடி அலைந்து சோர்ந்து ஒரு கட்டத்திலே சடைந்து போய் இருக்கும் பொழுது உங்களுக்கு தொலைச்ச பொருள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அல்லது கையில் கிடைக்குது. எப்படி இருக்கும் சந்தோஷம்? எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? முக்கியமான பொருள் வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அல்லது முக்கியமான நம்முடைய வியாபாரம் சார்ந்த ஒரு பொருள் தொலைச்சிட்டு தலையை சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், தூக்கம் வர்றதில்ல, சாப்பிட்டா உண்ண உணவு போக மாட்டேங்குது, வாய்க்குள்ளே வயிற்றுக்குள்ளே நிரம்புறதில்லை, சிரிச்சா சிரிக்க முடியல. ஏன்னா நமக்கு தேவையான முக்கியமான ஒன்று கையை விட்டு நழுவி போனது. அது கிடைச்சிட்டா உங்களுக்கு எப்படி சந்தோஷம் வரும்? ரசூல் சொன்னாங்க, அதை விட அல்லாஹ்விற்கு சந்தோஷம் அடியார்கள் தௌபா செய்தார், அடியார்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ்விற்கு அதை விட சந்தோஷம் கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக தௌபாவின் வழியாக கிடைக்கக்கூடிய மூன்றாவது பலன், அல்லாஹ்வை நாம் மகிழ்ச்சிப்படுத்த முடியும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியும். நாலாவது, நம் நெருக்கடிகளை நீக்குவதற்கு இஸ்திக்ஃபார், தௌபா மிக முக்கியமான ரோலாக இருக்குது. இன்னைக்கு நெருக்கடி இல்லாதவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கடிகள் ஒவ்வொருவரையும் காலை சுற்றி கொண்டு இருக்கிறது இல்லையா? அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் பாவ மன்னிப்பு செய்வதை வழமையாக்கி கொண்டாரோ, அல்லாஹ் மின் குல்லி தீக்கின் மஹரஜா, அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடியும் நீக்கிடுவான், அவருடைய நெருக்கடிகளை ஃபுல்லாக அல்லாஹ் மாற்றி விடுவான். இது இஸ்திக்ஃபாரின் வழியாக கிடைக்கக்கூடிய நாலாவது பலன். ஐந்தாவது என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய மனக்கவலையை அல்லாஹ் போக்குவான். மனக்கவலை என்பது இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு சின்னதுலேருந்து பெரிய ஆள் வரை எல்லாருக்கும் இருக்குது. ஏதோ ஒன்று நினச்சி மனசில் அதை வைத்து புழுங்குகிற அந்த சூழல் இருக்கத்தான் செய்கிறது.
அல்லாஹ்வின் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா விதமான மனக்கவலைகளிலிருந்தும் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது அவரை வெளியே கொண்டு வரும், மனதிற்கு அமைதியை தரும், மனதிற்கு நிம்மதியை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆறாவது பலன் என்ன? நாம் சம்பாதிக்கிற, நாம் உழைக்கிற, நம் கைகளுக்கு வந்து சேருகிற பொருளாதாரத்திலே பரக்கத்தை பாவ மன்னிப்பு தான் கொண்டு வரும். நாம் எந்த அளவிற்கு அதிகப்படியாக இஸ்திக்ஃபார் செய்கிறோமோ, பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ, நம் கைகளிலே வரக்கூடிய காசுக்கும் பணத்திற்கும் செல்வத்திற்கும் அல்லாஹ் பரக்கத்தை தருவான். நீங்க விளங்கணும், நானும் விளங்கணும். நம்ம கையில் வரக்கூடிய என் பொருளாதாரத்திலே, என் செல்வத்திலே பரக்கத்து நிலை இல்லை என்றால் என் பாவம் அந்த பரக்கத்தை தடுத்து வைத்திருக்கிறது என்று விளங்க வேண்டும். நான் பாவ மன்னிப்பு கேட்காமல் இருப்பது அந்த பரக்கத்தை என் கைகளிலே அனுபவிக்க விடாமல் என்னை தடுக்கிறது என்று விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஸகஹு அல்லாஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை கொடுப்பான், அவருடைய வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்துவான். பாவ மன்னிப்பின் வழியாக கிடைக்கக்கூடிய ஆறாவது முக்கியமான பலன், பரக்கத்தான பெருவாழ்வை ஒருவரால் வாழ முடியும். ஏழாவது ரொம்ப முக்கியமானது, ஒரு அடியார் பாவ மன்னிப்பு செய்யும் பொழுது ஷைத்தான் இழிவடைகிறான், ஷைத்தானுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுகிறது, அவமானப்பட்டு கூனி குறுகி போகிறான். சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்னு அபி துன்யா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே பதிவாக இருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உலகத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சூழலில் பாவம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு உடனே தௌபா செய்யக்கூடியவர், உடனே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் அதே பாவத்தை அடுத்தவர் செஞ்சார்னா என்ன செய்யறது? ரசூல் சொன்னாங்க, ஆமாம், மறுபடியும் அவர் பாவ மன்னிப்பு கேட்பார், தௌபா செய்வார். யார் ரசூலுல்லாஹ் மறுபடியும் அந்த மாதிரி பாவம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் என்ன செய்யறது? மறுபடியும் அவர் மனம் வருந்துவார், தௌபா செய்வார், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார். சஹாபாக்கள் கேட்டாங்க, இது எத்தனை நாள் தான் இப்படி தொடர்றது? பாவம் செய்கிறது, பாவ மன்னிப்பு கேட்கறது, பாவம் செய்கிறது, பாவ மன்னிப்பு கேட்கறது, இது எத்தனை நாள் இப்படி கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இது அப்படின்னு கேட்கும் பொழுது நபி சொன்னாங்க, ஷைத்தான் எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தப்படுவானோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருப்பான். இவன் மன்னிப்பு கேட்க ஷைத்தானுக்கு அவமானம் ஏற்படுது. எப்படியாவது இவன் திசை திருப்பி கொண்டு போய் இவனை வேற ரூட்டுக்கு திருப்பியெல்லாம் நினைச்சமே, மன்னிப்பு கேட்டானே, இவனை எப்படியாவது பாவத்தில் மூழ்கடிச்சு இவனுடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் நாசப்படுத்த நினைச்சமே, ஆனால் மன்னிப்பு கேட்டானே. அந்த ஷைத்தான் அந்த நேரத்திலே தலைகுனிவை சந்திக்கிறான், அவமானத்தை சந்திக்கிறான், கேவலத்தை சந்திக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கேவலத்தையும் அவமானத்தையும் தலைகுனிவையும் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் கொடுப்பான், இந்த அடியான் பாவ மன்னிப்பை மீண்டும் மீண்டும் செய்ய. அன்பர்களே, பாவ மன்னிப்பின் வழியாக ஏழாவது முக்கியமான விஷயம், நாம் செய்யக்கூடிய தௌபா, பாவ மன்னிப்பு ஷைத்தானுக்கு அவமானத்தை தருகிறது, ஷைத்தானுக்கு இழிவை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் இங்கிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, பாவ மன்னிப்பின் வழியாக சில விஷயங்கள் தடை செய்யப்படுது. உலகத்தில் சில காரியங்கள் நமக்கு கிடைக்காம போது நாம் செய்யக்கூடிய பாவத்தின் வழியாக, பாவ மன்னிப்பின் வழியாகத்தான் அந்த தடைகளை எல்லாம் நீக்க முடியும். அல்லாமா இப்னுல் கையிம் அல் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நிறைய இருக்கிறது, மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தினால் நிறைய விஷயம் தடைபடும். அதிலே சில விஷயங்களை மட்டும் பட்டியலிடுகிறார்கள், அதை மட்டும் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். மனிதனுக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்பே கிடைக்காமல் போகும் பாவங்கள் அதிகமாகிவிட்டால். ஒரு மனிதனிடத்திலே தவறுகளும் பிழைகளும் பாவங்களும் குற்றங்களும் கூடிக்கொண்டே போனால் முதல் அவன் இழக்கக்கூடிய இழப்பு என்ன? நன்மை செய்யறதுக்கான நசீபு கிடைக்காது, நன்மை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. இரண்டாவது என்ன? அவன் சிந்தனை கெட்டு போகும். சிந்தனையிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் கொண்டு அமர்த்த வேண்டியவன் வேறு வேறு ஏதோ சிந்தனையிலே சிக்கி தவிப்பான், சிந்தனை கெட்டு போகும். மூணாவது, பாவம் செய்பவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? அவனுக்குன்னு கிடைக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படும். அவனுடைய ரைட்ஸ் அது,
அவனுக்கு கண்டிப்பாக கிடைச்சி ஆகணும். ஆனால் அந்த உரிமைகள் எல்லாம் மீறப்படும் அல்லது மறுக்கப்படும். ஏன் மறுக்க? என்னுடைய உரிமை ஏன் தர மாட்டேங்கிறீங்க? எனக்கு என்னுடைய ரைட்ஸ் அல்லவா இது, என்னுடைய சுய உரிமை அல்லவா இது, இதையா நீங்க பறிக்கிறீங்கன்ற நிலையில அந்த மனிதன் தள்ளப்படுவான். காரணம், அவன் செய்திருக்கக்கூடிய பாவம். நாலாவதாக ஹஸரத் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வை நினைப்பதற்கு, அவனை துதிப்பதற்கான வாய்ப்பே கிடைக்காது. அவனை நாவால் மனதால் என்ன அந்த எண்ணத்தை நாவால் வெளிப்படுத்த வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு தரமாட்டான். அவர் செய்த பாவம் அதை தடுக்கும். மக்கள் இவர் மீது வெறுப்பா இருப்பாங்க. மக்களுடைய வெறுப்பையும் கோபத்தையும் ஒரு விதமான இறுக்கத்தையும் அவர் சந்தித்து கொண்டிருப்பார். யாரை பார்த்தா இவர் மேல கடுகடுன்னு இருப்பாங்க. ஏன்? அவர் செய்திருக்கக்கூடிய பாவம் அப்படி செய்ய வைக்கிறது. அவருக்கு வந்து சேர வேண்டிய அறிவின் வழி தடைபடும். நல்ல விஷயத்தை நிறைய கிடைக்கும், ஆனால் அவர் போய் அதை அடைஞ்சிக்க மாட்டார், அல்லது அவருக்கு வந்து கிடைக்காது. காரணம், அவர் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அந்த அறிவை அவர் அடைய முடியாமல் தடுத்து வைக்கிறது. ஏழாவதா சொன்னாங்க ஹஸரத் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ், அவர் துவா செய்வார், ஆனால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளவே படாது. துவா செய்து கொண்டே இருப்பார், நிறைய கேட்பார், நிறைய கோரிக்கைகள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார், ஆனால் அந்த துவாவுக்கெல்லாம் மறுப்பே கிடைக்காது, பதிலே கிடைக்காது. காரணம், அவருடைய பாவ மூட்டை அவ்வளவு அதிகரித்து போயிருக்கிறது. எட்டாவதாக சொன்னார்கள், பெரும் மன அழுத்தத்திற்கு அந்த மனிதர் ஆளாகுவார். பாவங்கள் ஒருவருக்கு கூடிக்கொண்டு அந்த பாவத்திற்கான மன்னிப்பை பெறவில்லை என்றால் ஒரு விதமான மன அழுத்தத்தோடும் இறுக்கத்தோடும் வாழுகிற சூழலை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி விடுவான். அது 9வதா சொன்னாங்க ஹஸரத் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ், இவருக்கும் இவருடைய ரப்புக்குமான இடைவெளி தூரம் கூடிக்கிட்டே போகும். இவர் ஒரு பக்கமாக போவார், ரப்புடைய கருணையும் பார்வையும் அப்படி வேற விதமாக போகும். இவருக்கும் அல்லாஹ்விற்குமான தொடர்பு அந்த இடைவெளி கூடிக்கொண்டே போகும். காரணம், அவரிடத்தில் இருக்கக்கூடிய பாவ அழுக்குனாலே. 10வதா சொன்னாங்க, அவருடைய ஆயுசிலையும் அவருடைய ரிசுக்கிலையும் இருக்கிற பரக்கத்தை அல்லாஹ் தூக்கிடுவான். ஒருவர் பாவம் செய்ய செய்ய அந்த பாவத்திற்கான மன்னிப்பை பெறாமல் தாமதிக்க தள்ளி போட அவருடைய வயசுல இருக்கிற பரக்கத்தையும் அல்லாஹ் தூக்கிடுவான், அவர் ரிசுக்கில் இருக்கிற பரக்கத்தையும் அல்லாஹ் தூக்கிடுவான். இப்படி 10 விதமான நெருக்கடிகளிலே பாவத்தை வைத்து சுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் சந்திப்பார் என்று ஹஸரத் அல்லாமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்பு படுத்தப்பட்டிருந்தா நீங்களும் நானும் யோசிக்கணும், அப்ப நான் ஏன் இன்னும் பாவ மன்னிப்பு கேட்கல? நான் பாவ மன்னிப்பு கேட்காததுனால தான் இந்த விஷயம் எனக்கு வந்து இடைஞ்சலா நிற்குது. நான் தௌபா செய்யாததுனால தான் இந்த விஷயம் எனக்கு தடைபட்டு நிற்குது. நான் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்காததுனால தான், என் பாவத்தை நினைத்து வல்ல அல்லாஹ்விடத்திலே முறையிடவில்லை என்பதனால்தான் இதுவெல்லாம் எனக்கு தடைபடுகிறது என்று புரிய வேண்டும். அன்பர்களே, பாவமில்லாத சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டினார்கள் இல்லையா? வரலாறுகளின் நிறைய செய்திகளை அதற்காக வேண்டி சொல்ல முடியும். இருந்தாலும் நான் கோடிட்டு காட்டுகிறேன். ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஓடி வருகிறார் நபித்தோழர், யா ரசூலல்லாஹ், செய்யக்கூடாததை செய்துவிட்டேன், எனக்கு உலகத்திலேயே அதற்கான தண்டனையை கொடுத்து விடுங்கள். காரணம், இதை நான் மறைக்க முடியும், நான் இல்லை என்று தப்பித்து விட முடியும், ஆனால் இங்கே மறைத்து விடலாம், நாளை அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்பட்டு விடுவேன். இந்த பாவத்தை வைத்துக்கொண்டு எந்த முகத்தோடு என் ரப்பை நான் பார்ப்பது? எனவே இங்கே எனக்கு கொடுங்கள் பனிஷ்மெண்ட், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு கூலி மரணம்தான் என்றால் அந்த மரணத்தையும் சந்திப்பதற்கு நான் தயார் என்று சொன்னார் ஒரு நபித்தோழர். எல்லை மீறி ஒரு பெண்மணி பழங்கள் வாங்க வந்த சமயத்திலே ஆசையின் உச்சியில் அந்த நபர் பக்கத்தில் போனார், அந்த பெண்ணை கட்டி அணைத்து கொண்டார். திடீரென்று பயம் ஏற்பட்டு போனது. வியாபாரத்திற்கு வந்த ஒரு பெண்ணிடத்தில் இப்படி ஒரு முறை தவறிய நடவடிக்கையா? குரானும் வஹியும் குரானுக்கான விளக்கமான அன்பு தூதரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் இப்படி ஒரு பாவமா? ஐயோ போச்சே, என் துன்யாவும் ஆகிராவும் வீணாய் போச்சே. பதறினார், கதறினார், கண்ணீர் வடித்தார், ஓடினார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் திருச்சபைக்கு. இப்படி ஒரு செயலை செய்து விட்டேன். அந்த பெண் என்னிடத்தில் வியாபாரம் செய்ய வந்தது, நான் அந்த பெண்ணை முறை தவறி சீண்டி விட்டேன், தொட்டு விட்டேன்.
எனக்கு அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுத்து விடுவானோ, என்னை குறித்து குர்ஆனில் வசனங்கள் இறக்கப்பட்டு விடுமோ, நான் என்ன செய்வது என்று பதறினார். அவருடைய பதட்டம் அந்த பாவத்திற்கான மன்னிப்பை எனக்கு என் ரப்பிடத்தில் வேண்டுமே என்று உணர்த்தியது. நான் பாவம் செய்துவிட்டேனே, அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்ற அச்சம் அவருக்கு எப்படியாவது மன்னிப்பு கிடைக்க வேண்டுமே என்பதை அல்லாஹ்வின் தூதருக்கும் சரி அல்லாஹ்விற்கும் சரி அதை எடுத்து காண்பித்தது. அல்லாஹ் உடனேயே வசனத்தை இறக்கினான். இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யாத். மனிதர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் மூலமாக அழிக்கப்படும் என்று அல்லாஹ் சொன்னான். இப்போ பாவம் செய்வதல்ல, பாவத்தை நினைத்து பயப்படக்கூடிய கூட்டத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காண்பித்தார்கள். எனவே அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கான மன்னிப்பை தருவதற்கு இந்த ரமதானை வைத்தான். குறிப்பாக ரமதானினுடைய இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நடுப்பகுதி குறிப்பாக பாவ மன்னிப்புக்கானது, அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விடுவதற்கானது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், குறைவாக சிரிக்கட்டும் அதிகமாக அழட்டும். ஃபல்யத்ஹகு கலீலா வல்யப்கு கஸீரா. மனிதர்கள் குறைவாக சிரிக்கட்டும் அதிகமாக அழட்டும். அவர்கள் செய்த பாவங்களை நினைத்து பார்த்து அதற்கான கூலியை நினைத்து அவர்கள் வருந்தி வல்ல அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்கட்டும் என்பன போன்ற கருத்தில் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் நான் கேட்கிறேன். முதலில் என்னை நான் உட்படுத்துகிறேன், அதற்கு பிறகு உங்களை நீங்களே கேளுங்கள் என்று சொல்லுகிறேன். அல்லாஹ்வுக்கு முன்னால் உட்கார்ந்து அழுது எத்தனை நாட்கள் இருக்கும்? அல்லாஹ்விற்கு முன்னால் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து எத்தனை நாட்கள் ஆனது? என் பாவங்களை என் ரப்பிடத்திலே முறையிட்டு எத்தனை நாட்கள் ஆயிருக்கிறது? எதற்கெல்லாமோ உட்கார்ந்து யோசிக்கிறோம், அதற்காக வேண்டி சிந்திக்கிறோம், அது குறித்து நீண்ட விவாதங்கள் செய்கிறோம். ஆனால் என்னை நினைத்து என்னுடைய பாவங்களை நினைத்து என் ரப்புக்கு முன்னால் உட்கார்ந்து அழுது எத்தனை நாட்கள் இருக்கும்? நீங்கள் தான் உங்களுக்கே பதில் சொல்ல வேண்டும். நான் தான் இந்த கேள்விக்கு எனக்கே பதில் சொல்ல வேண்டும். ரசூல் சொன்னார்கள், 2 கண்கள் இருக்கிறது, அந்த 2 கண்களை நரகம் தீண்டாது என்றார்கள். லம் தமஸ்ஸஹு மன்னார், நரகம் தீண்டாது என்றார்கள். ஐனுன் பதத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் விழித்த கண்கள். அல்லாஹ்வின் பாதையில் பாதுகாக்க மக்களை போராட அழைத்து சென்று அந்த மக்களை பாதுகாக்க உடைமைகளை காக்க கண் விழித்து இருந்தார். அந்த கண்கள் நரகம் தீண்டாது என்றார்கள். அடுத்து சொன்னாங்க, பக்கத் மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுத கண்கள், அல்லாஹ்வின் பயத்தால் அழுத கண்கள். 7 விதமான கூட்டத்தினருக்கு அல்லாஹ் நாளை அரிசின் நிழலை தருவான் என்று அருமை நாயகம் சொன்னார்கள். 7 விதமான கேட்டகரியில் வரக்கூடிய மக்கள். அதிலே ஒருத்தர் யார் தெரியுமா? அதாவது ஒருத்தர்னா அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் யார் தெரியுமா? ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. தனிமையில் உட்கார்ந்தாரு, அல்லாஹ்வை நினைச்சாரு, நம்மளுடைய கடந்த காலத்தை நினைச்சாரு, என்னுடைய இளமையை நினைத்தேன், என்னுடைய பின்காலத்தை நினைத்து பார்த்தேன், அதில் நடந்துவிட்ட தவறுகளை பிழைகளை குற்றங்களை எல்லாம் என் மனக்கண்ணிலே நான் ஓட்டி பார்த்தேன். இதற்கெல்லாம் அல்லாஹ் பிடித்தால் கேள்வி கணக்கில்லாமல் ஏன் எதற்கு என்ற கேள்வி எல்லாம் இல்லாமல் என்னை பிடித்து விட்டால் என்ன ஆவேன் நான் என்று நினைத்து வருந்தி அழுதார். அல்லாஹ்வின் தண்டனை நினைத்து பயந்தார், அழுதார். ரசூல் சொன்னாங்க, அப்படி அழக்கூடிய மக்கள் நாளை மறுமையிலே இறைவனின் அரிசின் நிழலுக்கீழே ஒதுங்க வைக்கப்படுவார்கள். அல்லாஹ் அவர்களை சும்மா விட்டு விட மாட்டான். காரணம், அல்லாஹ்வை நினைச்சு அழுதுருக்காருல்ல, அல்லாஹ்வுடைய பயத்தை நினைச்சு அழுதுருக்காருல்ல. அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னவென்றால், அவன் தன் அரிசின் நிழலை கொடுத்து அவர்களை அப்படியே ஒதுங்க செய்வான். நீங்களும் நானும் கேட்க வேண்டும், இந்த கேட்டகரியில் நம்ம வந்துருவோமா? போன ரமதானிலிருந்து இந்த ரமதான் 1 ஆண்டு கால இடைவெளி, இதில் எத்தனை நாட்கள் நான் இப்படி அல்லாஹ்விற்காக அவனுக்கு முன்னால் உட்கார்ந்து கண்ணீர் விட்டிருப்பேன். என் துவாவிலே கண்ணீர் தான் நம் உள்ளங்களை கணத்திலிருந்து சுமையை இறக்குவதற்கு வழி செய்கிறது. இதய சுத்திக்கு மிகப்பெரிய காரணமாக கண்ணீர் இருக்கிறது. கண்ணீர் என்பது இஹ்லாஸின் அடையாளம். கண்ணீர் இஹ்லாஸின் அடையாளம். நம்ம கண்ணீர் வைக்கிறது யாரும் தெரியாது. யாருக்கா தெரியுமா? நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுகிறது, அல்லது நான் அழுகிறது யாரும் பார்க்கணும்னு சொல்லி அழுகிறதுனோ இல்லை. கண்ணீர் என்பது இஹ்லாஸின் அடையாளம்.
கண்ணீர் என்பது தௌபாவின் சிகரம். கண்ணீர் வருகிற பொழுதுதான் நான் தௌபாவினுடைய உச்சகட்டத்திற்கு செல்கிறேன். கண்ணீர் என்பது ரஹ்மத்தை நமக்கு இழுத்து கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான காரணி. எனவே அன்பர்களே, இந்த புனிதமான ரமதானிலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய நாட்களிலே பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பாவங்களை குறைத்துக் கொள்வதற்கான வழி என்ன என்று தேட வேண்டும். எந்த ரூபத்திலும் பாவம் என் வாழ்க்கைக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்கின்ற சங்கல்பம் எடுக்க வேண்டும். அதில் மிக முக்கியமாக அறிஞர்கள் சொல்கிறாங்க, மனிதன் என்பவன் ஆசைகளால் கட்டமைக்கப்பட்டவன். ஆசைகளால் கட்டமைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆசை இல்லாமல் வாழ முடியாது. யாராலையும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஆசைகளை குறைத்து கொள்ளலாம். தேவையற்ற ஆசைகள் தான் மனிதனுக்கு பல நேரங்களில் பாவங்களில் போய் விழ வைக்கிறது. குறிப்பாக 3 விதமான ஆசை மனிதனை துரத்தி கொண்டே இருக்கிறது. மண் மீது ஆசை, பொன் மீது ஆசை, பெண் மீது ஆசை, இல்லையா? பல நேரங்களில் இந்த 3 ஆசைகளில் ஏதோ ஒன்றில்தான் அவன் சிக்கி சீரழிந்து சின்னாபின்னப்பட்டு போகக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். ஒன்றை புரிஞ்சுக்கணும், உலகத்தினுடைய யதார்த்தம் என்னன்னா, நம்ம எம்புட்டு தான் ஆசைப்பட்டாலும் நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும், ஒட்டுறது தான் ஒட்டும். நீங்கள் 100% உங்கள் ஆசையை இந்த உலகத்தில் ஃபுல்லாக அதை செயல்படுத்தி சொர்க்கபுரியாக உலகத்தை மாற்றணும்னு நினச்சாலும் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை தான் நல்லா தருவான். ஆனால் சொர்க்கத்தில் ஆசைப்பட்டா என்ன கிடைக்கும்? 100% கிடைக்கும். நீங்கள் சொர்க்கத்தில் என்ன ஆசைப்பட்டாலும் அதை 100% தருவான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், அல் குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் எதையெல்லாம் விரும்புவீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் அங்கே தருவான். இங்கே நம்ம எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் கிடைச்சாலும் அதில் ஏதாவது முன்ன பின்ன ஓட்ட உடசல் இருக்கும், குறைகள் இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி இருக்காது, நம்ம நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அது அமைஞ்சிருக்காது, இல்லையா? நாமே நின்று பார்த்து கட்டினாலும் கூட கடைசியில் சில குறைகளும் சில நம் விரும்பாத விஷயங்கள் நடந்து போகிறது, இல்லையா? அப்போ உலகத்தின் யதார்த்தம் என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைப்பட்டு கிடைக்கக்கூடியது 100% கரெக்டாக இருக்காது. எனவே ஆசையை குறைத்து கொண்டால், கொஞ்சம் ஆசையை குறைத்து கொண்டால் நிச்சயமாக பல நேரங்களில் பாவங்களை விட்டு தவிர்வதற்கான வழி பிறக்கும். உச்சபட்சமான ஆசைதான் மனிதனை லஞ்சம் வாங்க வைக்கிறது. உச்சபட்சமான ஆசைதான் மனிதனை தொழிலில் வியாபாரத்தில் மோசடி செய்ய வைக்கிறது. உச்சபட்சமான ஆசைதான் ஏழை எளிய மக்களை சுரண்ட துணிய செய்கிறது. அப்போ தேவையற்ற ஆசை, உச்சபட்சமான ஆசை, எல்லை கடந்த ஆசை பல நேரங்களில் மனிதனை பாவம் செய்ய வைத்துவிடும். எனவே அதை சுருக்கி கொள்ளலாம், பாவங்களிலிருந்து தவிரலாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சியிலேயே அவங்க ஹலீஃபா பொறுப்பு கொடுத்த உடனே பேக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க வியாபாரத்துக்கு. நீங்கள் பாட்டு வியாபாரத்துக்கு போனீங்கன்னா மக்களை யார் பார்க்குறது அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அவங்கள பொறுப்பில் உட்கார வச்சு மாதம் உங்களுக்கு இவ்வளவு நாங்கள் சம்பளமாக கொடுத்துருவோம் அரசாங்கத்திலிருந்துன்னு ஒரு தொகையை நிர்ணயித்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சியில் இருந்தாங்க. அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு பொறுப்புக்கு வந்தாங்க. காலமும் நேரமும் எல்லாம் ஒரே மாதிரியாக விலைவாசி இருக்குது. 2000 இருந்த மாதிரி 2026 இருக்குதா? அன்னைக்கு வாங்கியிருக்கணுங்க தங்கம், என்ன தங்கம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பேசுகிறோமா இல்லையா? காலமும் சூழலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் நம்ம சிந்தனையில் சில பேருக்கு இருக்குது, எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் விலைவாசி. அது யாருன்னா ஏறிட்டு போகுது, இவ்வளவு தான், இதுக்கு மேலே கூட்ட முடியாது. அதற்கு உமர் ரலியல்லாஹு குடும்பத்துக்காரங்கள்லாம் உமர் ரலியல்லாஹு எப்படி சொல்கிறது? இதை அபூபக்கருடைய காலத்தில் அந்த காசு ஓகே, அவங்களுடைய பீரியடில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சம்பளம் சரிதான், சரி, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ என்ன விலைவாசி எங்கே இருக்குது? இப்போ என்ன ஏற்றம் இருக்குது? இப்போ என்ன அதே காசை வாங்கிட்டு இருக்காரு இவர்? இப்போ என்ன அதே தொகை இவர் ஓகேன்னு சொல்லி மனசு சாந்தமாக வாங்கிட்டு இருக்காரு? எப்படி இது அப்படின்னு பேசணும் உமர்கிட்ட. ஆனால் பேச தயக்கமாக இருக்குது. யாரை வச்சு பேச? ஏதாவது சொல்லிடுவாங்களே, கோவப்பட்டுருவாங்களே. அதில் சையதத்துனா ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நாயகத்தினுடைய துணைவியார், அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹுடைய மகள். உமர் ரலியல்லாஹுடைய மகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்கள வச்சு பேசலாமேன்னு சொல்லி அவங்கள அப்படி தூது விடுறாங்க. கொஞ்சம் அரசாங்கத்திலேருந்து கொஞ்சம் கூட்டத்தை தர சொல்லுங்க, தர்ற சம்பளத்தை கொஞ்சம் கூட தர சொல்லுங்க. 10 வருஷம் ஆகிப்போச்சு, அதே சம்பளத்தை கொடுத்தா என்ன அர்த்தம்?
அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் கொடுத்தாங்கன்னா அது வேற, அவங்களுடைய காலம் வேற, விலைவாசி வேற. இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி அப்படி இல்லையே, அதனால கொஞ்சம் கூட வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹப்ஸா ரலியல்லாஹு சொன்ன உடனே அந்த அம்மா நேராக கிளம்பி போனாங்க. உமர் ரலியல்லாஹு போய், இந்த மாதிரி வாப்பா, நீங்கள் அரசாங்கத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சம்பளத்தை கொஞ்சம் கூட வாங்கிக்கலாமே, நீங்கள் அம்புட்டு உழைக்கிறீங்க, அவ்வளோ தூரம் நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க, எவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க எங்களுக்கு தெரியும் அது, ஆனால் இவ்வளோ கம்மியாக வாங்கினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு ஒரு பார்வை பார்த்தாங்க. பார்த்துட்டு, ஏமா ரசூல்லா கூட வாழ்ந்த புள்ள தானே, நீ நபி கூட வாழ்ந்த புள்ள தானே, நபி எப்படி இருந்தாங்க, நபி எப்படி சாப்பிட்டாங்க, நபி எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, நபி எப்படி உடுத்தாங்க, நபி எப்படி படுத்தாங்க, எல்லாத்தையும் கேட்டாங்க. ஹப்ஸா அம்மா கண்ணில் எல்லாம் அப்படி மனக்கண்ணில் ஓடுது. பெருமானார் பயன்படுத்திய பாய், அவர்கள் பயன்படுத்திய அந்த வெறும் அந்த பேரிச்சம்பழத்தினுடைய அந்த நாறுகளால் செய்யப்பட்ட தலையணி, அவர்கள் வைத்திருந்த குவளைகள் எவ்வளவு எளிமையான அவரை விடவா நான் பெரிய ஆளாயிட்டேன், போதுமா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதில் கொடுக்க பரக்கத் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு கடந்து சர்வசாதாரணம் போனாங்க. அன்பர்களே, ஆசையை அடக்கி கொள்ளும் பொழுது மனிதன் மகத்தான இடத்திற்கு நகருகிறான், பாவங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை பெறுகிறான். எப்போ தேவையற்ற ஆசைகள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பெருகி பெருகி போகிறதோ, இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற சிந்தனையிலே சில நேரங்களில் சில நபர்கள், இந்த வார்த்தை கவனிக்கணும், சில நேரங்களில் சில நபர்கள் தவறான வழியிலே பொருளாதாரத்தை தேடுவதற்கும் முயற்சி செய்கிறார்கள். அதை தடுக்க மார்க்கம் ரொம்ப அழகாக சொல்கிறது, உங்கள் ஆசையை நீங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள், அடக்கமாக வாழ்வதற்கு முயற்சியுங்கள், பாவங்களை விட்டு தவிரலாம் என்று சொல்லித் தருகிறது. எனவே இந்த ரமதானிலே நாம் இப்படி ஒரு உறுதி எடுப்போம், பாவங்களிலிருந்து தௌபா செய்வோம், எதிர்வரும் காலங்களிலே பாவமில்லாத வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே அருமை நாயகம் செய்த துவாவை நாம் அதிகம் போதுவோம். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹஃபாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். யா அல்லாஹ், மேற்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் எவ்வளவு தூரத்தை நீ இடைவெளியை கொடுத்திருக்கிறாயோ, அதே மாதிரி எனக்கும் பாவத்திற்கும் இடையிலே தூரத்தை ஏற்படுத்தி, மேற்கு திசை ஒருபுறம் கிழக்கு திசை ஒருபுறம், இடையில் இவ்வளவு இடைவெளி, அதே மாதிரி எனக்கும் பாவத்திற்கும் இடையிலே இடைவெளியை ஏற்படுத்தி துஆ ஓத சொன்னார்கள் பெருமானார். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பி நிஅமதிக அலைய வ அபூஉ லக பி தம்பி ஃபக்ஃபிர் லி வ இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த். கொஞ்சம் மூச்சை விட்டுங்க ஹஸரத் அப்படின்றீங்களா, பெரிய துஆ தான். ஆனால் சய்யிதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்புகளிலேயே தலையாயது மிகச்சிறந்தது என்று பெருமானாரால் அடையாளப்படுத்தப்பட்டது புகாரி ஷரீஃபிலே வருகிறது. இதை காலையில் ஒருவர் ஓதினால் மாலை வருவதற்கு முன்பு மரணம் இருந்தால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்குள் நுழைய வைத்து விடுவான். மாலையில் ஓதினார், காலை வருவதற்கு முன்பு மரணம் அவருக்கு இருந்தால் அல்லாஹ் நேரடியாக சொர்க்கத்தை கொடுப்பான். இந்த ரமதானில் இந்த இஸ்திக்ஃபாரை மனனம் இல்லாவிட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக கூகுள் செய்து பார்த்தாலே இது கிடைக்கும். சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று போட்டால் கிடைத்துவிடும். அதை எடுத்து மனனமிட்டு இந்த ரமதானிலே ஓத முயற்சிப்போம், துவங்குவோம், தினசரி ஓதி வருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் பாவமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கான மன்னிப்பையும் தௌபாவையும் அல்லாஹ் இந்த ரமதானின் வழியாக நமக்கு கொடுத்து நம்மை தூய்மையானவர்களின் பட்டியலிலே இணைத்துக் கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.